தாவேல தலைவர் இருக்காரு விஜய், அவர் சொல்லிட்டா அப்படி பாருங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். உங்களுக்கு இலவசம் கிடையாது. இப்போ சிலிண்டர் இப்போ விஜயில் வச்சுக்க முடியாது. ஏன் இல்லை, இப்போ ஒரு அடிப்படையாக இந்த பொருளாதாரம் உலக அரசியல் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கவே மாட்டா. அப்படி அவர் அள்ளி வீசுகிற அப்படி அவருக்கு என்ன தெரியும் பாவம். இப்போது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா இருக்கிற பிரச்சனையை குறித்து முதல்ல யாராவது ஒருத்தர் பேசணும். முதலமைச்சர் அதை பற்றி பேசுகிறாரா? இது ஒரு ஸ்பீச்சை பார்த்தீங்க, திருச்சியில் அவ்வளோ பெரிய கூட்டம், நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம் சார், செஞ்சுருக்கிறோம் சார். ஓபிஎஸ் முகத்தை காமிச்சு ஓட்டு வாங்கன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அற்பமான ஒரு வேலை எதுவுமே கிடையாது. ஓபிஎஸ்ல எத்தனை ஓட்டு விழுகும் உங்களுக்கு? முதல்ல அவர் யார்? கட்சியால் வெளியேற்றப்பட்டவருங்க. அவரை சேர்த்துக்குள்ள திமுக வலிமையாகுதுன்னா திமுக அவ்வளோ பலவீனமாக இருக்கா? போய் தங்கத்தமிழ்ச்சொல்ல கேட்டு பாருங்க. அது அவரும் முன்னால் அதிமுக தான், அவர் ரத்தத்தின் ரத்தம் தான். வேற யாராவது ஒரு ஆள் இருக்காங்களான்னு பாருங்க, உடன்பிறப்பு இருக்கான்னு பாருங்க, கேட்டு பாருங்க. பிரச்சனை என்ன இருக்குது கிரௌண்ட்னு சொல்லுவாங்க. இவர் வேற வந்துட்டாரா என்ன பண்ணுறது இல்லை, கையை பசஞ்சுக்கிட்டு இருக்கான். பிரச்சனை அதிமுகவுக்கு அவங்க ரூட்டு கிளியராக இருக்குது. பிரச்சனை உங்களுக்கு தான் சார். எவன் எப்போ யார் காலை வாருவான்னு தெரிலங்கிறாங்க திமுக காரங்களாம் கேட்டோம்னா. அப்போது சிக்கலை குறித்து மக்கள் பிரச்சனையை குறித்து பேசாமல் கஸ்டடியல் டார்ச்சர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை குறித்து நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கண்டனம், ஒரு தப்புன்னு சொல்கிறது கூட இந்த அரசாங்கத்துக்கு இந்த தலைமைக்கு ஒரு மனசு இல்லை. டிஜிபி இப்போ வரைக்கும் போடாமல் இருக்கிற அவலம், கொடுமை, ஒரு மோசமான சூழல் வேறு எங்கேயும் நடக்கல. கேட்டால் ஊபிஎப்பா அரும்பாங்க. முன்னெல்லாம் ஊபிஎப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஊபிஎப்பா டிஜிபி போடல, நானும் டிஜிபி போடலங்கிறாங்க. வித்தியாசமாக உருட்டுறாங்க. இல்லை, கால கொடுமையாக இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காமிச்சதை ஓட்டுவாங்கன்னு நம்புகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, நான் நம்புகிறேன். இப்போ பிஜேபியோ அதிமுக ஓட்டு போடுறாங்களா திமுக ஓட்டு போடுறாங்களோன்னு இல்லை இங்கே விஷயம். யார் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. என் கருத்து அதுதான்.